குருவே துணை என வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்பலக்னத்துக்கு சனி திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கும்பலக்னத்துக்குலாம் சனி பகவான் வந்து நன்மையை தான் செய்வார். ஏன்னா லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வராரு இல்லையா சனி பகவான். அல்ல 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. வந்தாலும் அவர் வந்து சனி பகவான் வந்து கும்பலக்னத்துக்கோ அல்லது மகர லக்னத்துக்கோ கெடுதல்கள் செய்ய மாட்டார். 12ஆம் அதிபதியாக வந்தாலும் லக்னாதிபதியாக வந்தாலும் லக்னத்திலே இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்ல யோக பாக்கியமாக தான் இருக்கும். அதே வந்து லக்னத்துல இருந்து வேற ஏதாவது தசைகள் வந்து கெட்ட தசைகள் உங்களுக்கு வந்து கும்ப லக்னத்துக்குலாம் வந்து 3ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ அல்லது ராகு கேதுக்கள் ஏதாவது சரியில்லாமல் இடத்துல இருந்து அதனுடைய தசையோ நடந்தால் தான் கும்ப லக்னத்துக்கு வந்து வந்து கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த டைமில் கரெக்டாக அந்த தசை கெடுதல்கள் செய்ய வேண்டிய தசை நடந்து இந்த சனி பகவான் வந்து ஏதாவது பகை வீட்டில் இருந்தாலோ அல்லது உச்ச வீட்டில் இருந்து அந்த உச்ச வீட்டில் இருந்தால் கும்ப லக்னத்தை பார்க்க மாட்டார். பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. பகை வீட்டில் இருந்து பார்த்தாருன்னா உங்களுக்கு அந்த கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா சனி பகவான் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து லக்னத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது தான். பாவகிரக வரிசையில் வர கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக வந்தாலும் லக்னத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. லக்னத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி லக்னத்தில் இருந்தாலும் ஏதாவது சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கணும் சனி பகவான். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கெடுதல்கள்லாம் வந்து செய்ய மாட்டார். சுபகிரகத்தின் தொடர்புனா சுக்கிரனோட சேர்ந்துருக்கலாம். குருவனுடைய பார்வையில் இருக்கலாம். குரு உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தால் உங்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பார். அது மாதிரி அந்த மாதிரி இருந்து இல்லை வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கும்ப லக்னமாக இருந்தாலும் சனி பகவானுடைய தொடர்பு இருந்தாலும் கெடுதல்கள் நடக்காது. கெட்ட திசை ஏதாவது உங்களுக்கு பாவ திசை நடந்ததுனாலும் கெடுதல்கள் நடக்காது. இந்த சுபகிரகத்தின் தொடர்பு இருந்துச்சுன்னா நடக்காது. ஒவ்வொரு வீட்லேயும் சனி பகவான் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் அதில் பாருங்கள். வீடியோவில் ஒவ்வொரு வீட்லேயும் சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.